ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் 2025 நடந்த குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட பாலிட்டி கொஸ்டின்குள்ளே போகலாம். பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஆர்டிக்கிள் 241 அப்படிங்கிறது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் ஒரு புதிய உயர் நீதிமன்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ ஆர்டிக்கிள் 241 படி எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க அனைத்து யூனியன் பிரதேசத்திற்கும் டெல்லிக்கும் தனியே உயர்நீதிமன்றம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1966 உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுருச்சு. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987 முதல் முழு அளவில் மாநிலங்கள் ஆயின அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். 1971 வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இந்த அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் ஃபஸ்ட்டு யூனியன் பிரதேசமாக இருக்கும். 1987 அப்புறம் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் இது ரெண்டுக்குமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா முழு அளவில் மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. சரியானவைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு. ஆப்ஷன் டியில் இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்.